எஜுகேஷியோ என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு கற்பித்தல் மூலம் கற்றுக்கொள்ளுதல் என்றுதான் பொருள். இன்று அறிவியல் சிறந்தோர் நமக்கு தந்திருக்கும் தலைப்பும் சற்று வேறு கோணத்தில் சிந்திக்க வைக்கின்றது. கல்வியின் சிறப்பு என்று நமக்கு தலைப்பு தரப்படவில்லை. வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பு நம்மை சாதாரணமாக சிந்திக்காமல் சற்று உயர்நிலைக்கு சென்று கலையின் கூர்மையான பார்வையில் இருந்து சிந்திக்க வைக்கின்றது. இந்த மாமன்றத்தில் எவர் மனதையும் புண்படுத்தாமல் நான் ஒரு சில உண்மைகளை உங்களிடம் மனம் திறந்து பேச விரும்புகின்றேன். அவர்களின் புனித நூல் பைபிள் கிறிஸ்தவர்களின் புனித நூல், திருக்குரான் முஸ்லிம்களின் புனித நூல். ஆனால் எந்த மதத்தவருக்கும் எல்லா நாட்டவருக்கும் பொதுவான புனித நூல் எம் உலக பொதுமறையாம் திருக்குறள். இத்தகைய சிறப்புக்குரிய வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பு பற்றி அறிவில் சிறந்த ஆன்றோர் முன் பேசுவதற்காக வளர்ந்து வரும் பேச்சாளர் குரல் செல்வி புவனதர்ஷினியின் காலை வணக்கங்கள். வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பை உணர்வுபூர்வமாக அறிந்து வெற்றியின் உச்சத்தை நாங்களும் எட்டி பிடித்து சாதனை செல்வங்களாக திகழ்வதற்காக நமது அண்ணா நூலகத்தில் நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கும் தமிழக அரசில் நல் நூலகர் விருது பெற்ற பெருமைக்குரிய நூலகர் திரு ஜெயகாந்தன் அவர்களுக்கும் நூலக வளர்ச்சிக்கு பேருதவி செய்து கொண்டு தமிழ் தொண்டு ஆற்றி வரும் வாசகர் வட்ட தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களில் 40வது அதிகாரம் முழுவதும் கல்வியின் சிறப்பு பற்றியும் 41ஆம் அதிகாரம் முழுவதும் கல்லாமையின் இழிவு பற்றியும் பல கோணங்களில் எடுத்துரைக்கின்றார் திருவள்ளுவர். ஆனால் இந்த ஒரு அதிகாரங்களில் மட்டுமல்ல, திருக்குறளில் உள்ள 1330 குறட்பாக்களுமே நமக்கு கற்றுத்தரும் அறிவார்ந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி முழுமையாக கற்றவர்கள் நிச்சயம் வெற்றி உச்சத்தை எட்டிப்பிடிக்க முடியும். சாதாரணமாக கல்வி என்று குறிப்பிடும் போது அனைவரது புரிதல் அறிவை கற்பித்தல் அல்லது அறிவை கற்றுக்கொள்ளுதல் என்பதாகும். கல்வி என்பதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு எஜுகேஷன் என்ற வார்த்தை எஜுகேஷியோ என்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். இந்த எஜுகேஷியோ என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு கற்பித்தல் மூலம் கற்றுக்கொள்ளுதல் என்றுதான் பொருள். இன்று அறிவில் சிறந்தோர் நமக்கு தந்திருக்கும் தலைப்பும் சற்று வேறு கோணத்தில் சிந்திக்க வைக்கின்றது. கல்வியின் சிறப்பு என்று நமக்கு தலைப்பு தரப்படவில்லை. வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பு நம்மை சாதாரணமாக சிந்திக்காமல் சற்று உயர்நிலைக்கு சென்று கலையின் கூர்மையான பார்வையில் இருந்து சிந்திக்க வைக்கின்றது. இந்த மாமன்றத்தில் எவர் மனதையும் புண்படுத்தாமல் நான் ஒரு சில உண்மைகளை உங்களிடம் மனம் திறந்து பேச விரும்புகின்றேன். தற்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நமக்கு கற்றுத்தரப்படும் கல்வி கல்வியே அல்ல. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வந்தபோது நமது நாட்டு கல்வி முறையை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள். அப்போது நமது நாட்டில் குருகுல கல்வி முறையில் கற்றுத்தரப்பட்ட கல்வி ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் என்று கூறப்படும் முழுமையான கல்வியாகும். இந்த முழுமையான கல்வியினை கற்பதன் மூலம் தனது உண்மையான அறிவு திறனையும் ஆற்றல் திறனையும் உணர்ந்து கற்ற ஞானச்செருக்கு மிக்க இந்தியனை அடிமைப்படுத்த இயலாது என்பதனை உணர்ந்த ஆங்கிலேய அரசாங்கம் நமது நாட்டு கல்வி முறையை உரைத்து வருவதற்காக மெக்காலே என்பவரை நம் நாட்டிற்கு அனுப்பி வைத்தது. அந்த மெக்காலே என்பவர் தனது சூழ்ச்சி திறத்தால் நமது நாட்டு கல்வி முறையை உடைத்தகர்த்தார். நமது மக்களின் சுய சிந்தனையை மழுங்கப்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்களுக்கு அலுவலகங்களில் குமஸ்தாக்களாகவும் உதவியாளர்களாகவும் பணிபுரிவதற்காக உருவாக்கப்பட்ட குப்பை கல்வி முறையைத்தான் இன்று நாம் ஐசிஐசி, சிபிஐசி, மெட்ரிகுலேஷன் மற்றும் சமச்சீர் என்று பல்வேறு பெயர்களில் கூறிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு சோடை போய் கொண்டிருக்கின்றோம். வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்பது மனிதன் தன்னை உணரச் செய்யும் கல்வியாகும். மனிதன் தன்னை உணர்தல் என்பது தனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை உணர்தல் ஆகும். நமது தாய் தந்தையை தந்தைக்கும் முதலில் உயிராக குடிகொண்டிருப்பது அந்த இறையாற்றல் தான். இந்த உண்மையை கற்றுத்தரும் கல்விதான் உண்மையான கல்வி. இவ்வாறு மனிதன் தன்னை உணரச் செய்யும் கல்விதான் வள்ளுவம் கற்றுத்தரும் கல்வியாகும். திருக்குறளில் உள்ள 1330 குறட்பாக்களும் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் தன் அறிவாற்றலை உணர்ந்து கொள்வதற்காகவும் வள்ளுவரால் எழுதப்பட்டவை. 1330 குறட்பாக்கள் அடங்கிய 133 அதிகாரங்களை கொண்ட
அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பகுதிகளாக பிரிந்த பாங்கை மிகவும் சிறப்புடையது. மனிதன் தன் இறைத்தன்மையை உணர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் சிறிது காலம் இப்பூ உலகில் அவன் வாழ தேவையான பொருட்கள் அவனை தேடி வந்து சேரும். அறம் சார்ந்த பொருள் நிறைந்த வாழ்க்கை மனிதனுக்கு இன்பம் தருவதாக அமைந்திருக்கும். ஆணும் பெண்ணும் இன்பமாக வாழும் இல்வாழ்க்கையில் அறமும் பொருளும் நிறைந்திருக்கும். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து என்பது மேலும் சிறப்புக்கு சிறப்பு சேர்ப்பதாகும். கடவுள் என்று குறிப்பிடும் போது எந்த ஒரு தனிப்பட்ட இறைவனையும் குறிப்பிடப்படவில்லை. மனிதன் தன்னை கடந்து தனக்குள் சென்று சற்று அமைதியாக உற்று நோக்கினால் தன் தெய்வீக சக்தியை உணர முடியும். அதற்கு வழிகாட்டுவதே வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு. திருக்குறளில் உள்ள முதல் அதிகாரத்தில் உள்ள முதல் குறளே வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பாக அமைந்திருப்பது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்து என்பது கல்வி, ஆதி பகவன் என்பது இறையாற்றல். இந்த உலகில் தெய்வீக ஆற்றலை முதன்மையாக கொண்டு கல்வி அமைய வேண்டும். கல்வியின் சிறப்பே மனிதன் தன் தெய்வீக ஆற்றலை உணர்வதே ஆகும். தற்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்றுத்தரப்படும் கல்வி வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமே. கூகுள் கிழவியை அல்லது ஏஐ இளைஞனை கேட்டால் நமக்கு எல்லா தகவலும் கிடைத்துவிடும். இதற்கு பேர் கல்வியா? உதாரணமாக இந்த இடத்தில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரர் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நான் மைசூர் பாகு செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்க போகின்றேன். மைசூர் பாகு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எந்த விகிதத்தில் எந்த பொருட்களை ஒன்று சேர்க்க வேண்டும், எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும், எவ்வளவு நெய் சேர்க்க வேண்டும் என்று அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விடுகின்றேன். மேலும் மைசூர் பாகு பற்றிய கையேட்டையும் அவரிடம் கொடுத்து படிக்க சொல்லிவிடுகின்றேன். இதற்கு பிறகும் மைசூர் பாகு பற்றிய செய்முறை விளக்கத்தையும் வீடியோ படம் மூலம் காட்டிவிடுகின்றேன். இதற்கு பிறகும் அவருக்கு மைசூர் பாகு என்றால் என்னவென்று புரிந்திருக்குமா? வேண்டுமென்றால் ஒரு தேர்வு வைத்து பார்ப்போமா? அவருக்கு மைசூர் பாகின் கையேட்டையும் வீடியோ படத்தையும் கொடுத்து மனப்பாடம் செய்ய சொல்லி ஒரு தேர்வு வைத்தால் அவர் 100க்கு 100 மதிப்பெண்கள் கூட பெற்று விடுவார். ஆனால் அவருக்கு மைசூர் பாகின் ருசி தெரிந்திருக்குமா? இதுதான் தற்போது நாம் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கற்றுக்கொள்ளும் அல்லது கற்பிக்கும் கல்வி. அவருக்கு மைசூர் பாகின் ருசி தெரிவதற்கு நான் என்ன செய்திருக்க வேண்டும்? மைசூர் பாகின் கையேட்டையும் வீடியோ படத்தையும் தூக்கி எறிந்து விட்டு மைசூர் பாகு துண்டினை ஒரு வாய்க்குள் திணித்து விட்டால் போதும். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் சிரிப்பு போல் வாய்க்குள் கரைந்து உள்ளே சென்றிருக்கும். அந்த அமெரிக்கரும் அதனை இன்பமாக ருசித்திருந்திருப்பார். அந்த இன்பமான சுவை எங்கிருந்து வந்தது? அவரினுள் இருந்து வந்ததல்லவா? இது போன்று உணர்வின் மூலம் கற்றுத்தருவதுதான் வள்ளுவம் கற்றுத்தரும் கல்வியின் சிறப்பாகும். புறமனதால் கான்சியஸ் மைண்ட் மூலம் நாம் கற்பது அறிவு என்று கூறப்படும் நாலேஜ். அகமனதால் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மூலம் நாம் கற்பது ஞானம் என்று கூறப்படும் விஸ்டம். ஞானத்தை கற்றுத்தரப்படாத கல்வி கல்வியே அல்ல. இதைத்தான் வள்ளுவர் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழ் நட்டால் தொழார் எனின் என்கிறார். தனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை உணர்ந்து தன்னை மதிக்க தெரியாதவன் அவன் கற்ற கல்வியினால் அவனுக்கு ஒரு பயனும் கிடையாது. திருக்குறளில் உள்ள 1330 குறட்பாக்களையும் மேலெழுந்த வாரியாக லிட்டரல் மீனிங் மட்டும் புரிந்து படித்தால் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பை உணர முடியாது. ஒவ்வொரு குறளும் உணர்த்தும் உள்ளர்த்தத்தை அகக்கண்ணை திறந்து படித்தால் மட்டுமே அதனை முழுமையாக பயன்பெற முடியும். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு. இந்த குறள் அறிவு என்னும் ஞான ஊற்று நமக்குள் ஊறி நாம் அதன் மூலம் நமது தெய்வீக ஆற்றலை உணர்ந்து அந்த ஆற்றலை கொண்டு மனித இனம் இந்த ஞானத்தை பெற்று உய்வு பெற செய்ய முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சா என்ற ஞான குருவால் தன் தெய்வீக ஆற்றலை உணர்ந்த நரேந்திரர் என்று அழைக்கப்படும் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க நாட்டில் சிகாகோ நகரில் நடந்த உலக சமய மாநாட்டிற்கு சென்ற போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று உயிரோட்டத்துடன் கர்ஜித்த போது அமெரிக்க நாடே அதிர்ந்தது. Arise, awake and
not stop till your goal is reached என்று அமெரிக்கர்களை பார்த்து விவேகானந்தர் இளைஞர்களை அழைத்த போது உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் விழித்தெழுந்தனர். நாமும் நம் அருவமாக வாழும் எம்பெருமான் திருவள்ளுவரை நம் குருவாக ஏற்று வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பை உணர்ந்து மனித குலத்தையே உயர்த்துடிப்புடன் சாதனை பாதையில் வெற்றி சிறக்க வழிநடத்துவோம் என்று கூறி வள்ளுவம் பற்றிய எனது புரிதலை பகிர்ந்து கொள்ள நல்லதொரு மேடை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.